அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 19 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு. பெரம்பூரில் உள்ள ரேஷன் கடையில் ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சரான விஜய் தொடங்கி வைத்தார். புதிய ஸ்மார்ட் அட்டை வழங்கும் திட்டத்தை முதல் கட்டமாக 50 பேருக்கு வழங்கி புதிய ரேஷன் கடையில் 10 குடும்பங்களுக்கு அடையாளமாக ரேஷன் பொருட்களையும் வழங்கினார். இம்மாத இறுதிக்குள் தமிழகத்தில் 73,000 பேருக்கு ஸ்மார்ட் ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட உள்ளதாக தகவல்களும் வெளியாகியுள்ளது. இரண்டாவது அறிவிப்பு. தமிழகத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் விளையாட்டு திறனை மேம்படுத்தும் வகையில் தமிழக பள்ளி கல்வித்துறை மிக முக்கிய அதிரடியான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி 6 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தரமான உடற்கல்வி பயிற்சி அளிப்பதற்காக ஆசிரியர்களுக்கு முதல் முறையாக பாடத்திட்டங்கள் அடங்கிய பிரத்யேக பாட புத்தகங்கள் வழங்கப்பட உள்ளன. இந்த வரலாற்று சிறப்புமிக்க திட்டத்திற்காக தமிழக அரசு சுமார் 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அரசாணையை வெளியிட்டுள்ளது. தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்தின் நிதியிலிருந்து இந்த செலவினங்களை மேற்கொள்ள அனுமதியும் வழங்கப்பட்டுள்ளது. மூன்றாவது அறிவிப்பு. முதலமைச்சர் விஜய் தலைமையில் 16ஆம் தேதி காலை 11 மணிக்கு தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டம் நடைபெற உள்ளது. இதில் பல்வேறு முக்கிய தொழில் திட்டங்களுக்கு அமைச்சரவையின் ஒப்புதல் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நான்காவது அறிவிப்பு. தமிழகத்தில் இன்று முதல் 16ஆம் தேதி வரை வழக்கத்தை விட 7 டிகிரி வெப்பம் அதிகமாக இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. தமிழகம் நோக்கி வீசும் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று முதல் 18ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இதர தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலையே நிலவக்கூடும். அவ்வப்போது ஓரிரு இடங்களில் லேசான மழையும் பெய்யக்கூடும். அதேபோன்று தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று முதல் 16ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை வழக்கத்தை விட ஓரிரு இடங்களில் 7 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவு வரை உயரக்கூடும். ஐந்தாவது அறிவிப்பு. தமிழகத்தில் கொரோனா பரவல் அதிகரிக்கவில்லை என தமிழக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அதிவீரிய கொரோனா தொற்று பரவுவதாக எவ்விதமான ஆதாரமும் இல்லை. பொதுமக்கள் வதந்திகளை நம்பாமல் அதிகாரப்பூர்வ தகவல்களை மட்டுமே நம்ப வேண்டும் என சுகாதாரத்துறை கூறியுள்ளது. ஆறாவது அறிவிப்பு. இந்திய ரயில்வே துறை டிஜிட்டல் அன்ரிசர்வ்டு டிக்கெட்டுகளுக்கான புதிய கடுமையான வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது. டிஜிட்டல் முறையில் புக் செய்யப்படும் பொது பிரிவு டிக்கெட்டுகள் எந்த மொபைல் எண்ணில் பதிவு செய்யப்பட்டு புக் செய்யப்பட்டதோ அதே மொபைலில் உள்ள ரயில் ஒன் செயலியில் மட்டுமே காட்டப்பட வேண்டும். டிக்கெட்டின் ஸ்கிரீன்ஷாட்டுகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. டிக்கெட்டுகளின் புகைப்படங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. PDF பிரதிகளும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. வாட்ஸ்அப் அல்லது இதர மெசேஜிங் செயலிகள் மூலம் அனுப்பப்படும் டிக்கெட்டுகளும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இதனையும் மீறி ஸ்கிரீன்ஷாட் அல்லது வாட்ஸ்அப் பிரதிகளை பயணத்தின் போது காண்பித்தால் அவர்கள் டிக்கெட் இல்லாமல் பயணம் செய்பவர்களாகவே கருதப்பட்டு அபராதம் விதிக்கப்படும். IRCTC மூலம் புக் செய்யப்படும் வழக்கமான முன்பதிவு டிக்கெட்டுகளுக்கு இந்த விதிகள் பொருந்தாது எனினும் முன்பதிவு செய்யப்பட்ட டிக்கெட்டுகளை பரிசோதிக்கும் போது பயணிகளின் அரசிடமிருந்து பெற்ற அசல் அடையாள அட்டை ஏற்கனவே சமர்ப்பிக்கப்படுகிறது என்பதால் அவற்றுக்கு இதில் விதிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. ஏழாவது அறிவிப்பு. இன்று ஜூலை 14ஆம் தேதி 2000 கோடி மதிப்பிலான பிணைய பத்திரங்களை ஏலத்தின் மூலம் விற்பனை செய்ய இருப்பதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழக அரசு மொத்தம் ரூபாய் 2000 கோடி மதிப்புள்ள பங்குகள் வடிவிலான 1000 கோடி மதிப்புள்ள 8 ஆண்டு கால பிணைய பத்திரம் மற்றும் 1000 கோடி மதிப்புள்ள 15 ஆண்டு கால பிணைய பத்திரம் ஏலத்தின் மூலம் விற்பனை செய்ய இருப்பதாக அறிவித்துள்ளது. இந்த ஏலம் இந்திய ரிசர்வ் வங்கியால் மும்பையில் உள்ள அதன் மும்பை கோட்ட அலுவலகத்தில் ஜூலை 14, 2026 இன்று முதல் நடத்தப்படும். போட்டி ஏலக்கோப்புகள் முற்பகல் 10:30 மணியிலிருந்து 11:30 மணிக்குள்ளாகவும், போட்டியற்ற ஏலக்கோப்புகள் முற்பகல் 10:30 மணியிலிருந்து 11 மணிக்குள்ளாகவும் இந்திய ரிசர்வ் வங்கியின் ஒருங்கிணைந்த வங்கி சேவை முறையில் மின்னணு படிவத்தில் ஜூலை 14ஆம் தேதி இன்று சமர்ப்பிக்கப்பட வேண்டும். எட்டாவது அறிவிப்பு. லஞ்ச ஒழிப்புத்துறை ADGPயான அருண் தமிழ்நாடு காவல்துறை பயிற்சி பள்ளி இயக்குநராக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார்.
லஞ்ச ஒழிப்புத்துறை ஐஜியான மகேஸ்வரி இயக்குநராக கூடுதல் பொறுப்பு வகிப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. லஞ்ச ஒழிப்புத்துறை ஏடிஜிபியாக அருண் நியமிக்கப்பட்ட 50 நாட்களிலேயே இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். 9வது அறிவிப்பு. தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்தின் தலைவராக தாவேகா பேச்சாளரான லயோலா மணி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தலைமைச் செயலகத்தில் லயோலா மணிக்கு நியமன ஆணையை முதலமைச்சர் விஜய் வழங்கினார். தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழக தலைவராக லயோலா மணி 3 ஆண்டு பணியில் இருப்பார். இதற்கு முன்னதாக திமுக ஆட்சி காலத்தில் இந்த பொறுப்பை திண்டுக்கல் லியோனி வகித்து வந்தார். தற்போது ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு அந்த பொறுப்பில் லயோலா மணி நியமிக்கப்பட்டுள்ளார். 10வது அறிவிப்பு. சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி மருத்துவ பட்ட படிப்புகளுக்கு ஜூலை 13 முதல் ஜூலை 31ஆம் தேதி வரை tnayushselection.org என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். 11வது அறிவிப்பு. வாக்காளர் பட்டியலில் புதிதாக பெயர் சேர்க்க ஆன்லைனில் விண்ணப்பிப்பவர்கள் தங்களுடைய பெற்றோரின் SIR விவரங்களை சமர்ப்பிக்கும் வகையில் தேர்தல் ஆணையம் புதிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது. இதற்காக படிவம் 6இல் பகுதி J மற்றும் K ஆகிய பிரிவுகளுக்கு இடையில் உறுதிமொழி பிரிவு சேர்க்கப்பட்டுள்ளது. இது ஆன்லைன் மூலம் விண்ணப்பிப்பவர்களுக்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெற்றோரின் SIR விவரங்கள் கேட்கப்படுகின்றன. பெற்றோரின் SIR விவரங்களை தர வேண்டும். இல்லாவிட்டால் அத்தகைய விவரங்கள் இல்லை என குறிப்பிடவும் வேண்டும். இந்த உறுதிமொழி விவரத்தை பூர்த்தி செய்யாமல் அடுத்த கட்டத்திற்கு செல்ல முடியாது. 12வது அறிவிப்பு. ஏவுகணைகளை தயாரிக்க அதானி, டாடா, மகேந்திரா உள்ளிட்ட தனியார் நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்க ஒன்றிய அரசு முடிவு செய்துள்ளது. DRDO உருவாக்கிய ஆஸ்ட்ரா மார்க் 2 ஏவுகணைகளை தயாரிக்க விரைவிலேயே இந்த நிறுவனங்களுக்கு அழைப்பும் விடுக்கப்பட உள்ளதாக தகவல். சமீபத்தில் இந்த ஏவுகணைகளை வாங்கதான் இந்தோனேஷிய அரசு இந்தியாவுடன் ஒப்பந்தம் போட்டதும் குறிப்பிடத்தக்கது. 13வது அறிவிப்பு. அரசு நிகழ்ச்சிகளில் இனி முதலில் மாநில பாடல்கள் இசைக்கப்பட வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது. அதனைத் தொடர்ந்து வந்தே மாதரம் மற்றும் தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 14வது அறிவிப்பு. 12% மேல் ஆல்கஹால் கலந்த இருமல் சிரப், டானிக்குகள், டிஞ்சர்கள் இனி மருத்துவரின் பரிந்துரை சீட்டு இல்லாமல் மருந்தகங்களில் வழங்க தடை விதித்துள்ளது ஒன்றிய அரசு. 30 மில்லிக்கும் அதிகமான பாட்டில்களில் விற்கப்படும் இதுபோன்ற மருந்துகளை வாங்குவோரின் விவரங்களையும் தனியாக பதிவேட்டில் பராமரிக்கவும் மருந்தகங்களுக்கு ஒன்றிய அரசு உத்தரவிட்டுள்ளது. 15வது அறிவிப்பு. மதுரை அருகே ரயில் பாதையில் பராமரிப்பு பணிகள் நடக்கின்றன. இதன் காரணமாக பாலக்காடிலிருந்து திருச்செந்தூர் வருகிற ரயிலானது 15, 18, 21, 24, 27, 31 ஆகிய தேதிகளில் வாஞ்சிமணியாச்சி திருச்செந்தூர் இடையே பகுதியாக ரத்து செய்யப்படுகிறது. மேலும் 10ஆம் தேதி பாலக்காடு திருச்செந்தூர் ரயிலானது மதுரையிலிருந்து திருப்பரங்குன்றம், திருமங்கலம் நிலையங்களுக்கு செல்லாமல் மானாமதுரை, விருதுநகர் வழியாக மாற்றுப்பாதையில் இயக்கப்படும். 16வது அறிவிப்பு. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு திருவனந்தபுரம், தாம்பரம் இடையே திருச்சி வழியாக சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. திருவனந்தபுரம் சென்ட்ரல் தாம்பரம் வாராந்திர எக்ஸ்பிரஸ் ரயிலானது ஆகஸ்ட் மாதம் 12, 19, 26ஆம் தேதிகளில் மற்றும் செப்டம்பர் 2ஆம் தேதிகளில் புதன்கிழமைகளில் திருவனந்தபுரம் சென்ட்ரலிலிருந்து மாலை 3:45 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை 10 மணிக்கு தாம்பரத்தை சென்று அடையும். இந்த ரயிலானது மறுமார்க்கத்தில் தாம்பரம் திருவனந்தபுரம் சென்ட்ரல் சிறப்பு எக்ஸ்பிரஸ் ரயிலானது ஆகஸ்ட் மாதம் 13, 20, 27ஆம் தேதிகளில் மற்றும் செப்டம்பர் 3ஆம் தேதி வியாழக்கிழமைகளில் தாம்பரத்திலிருந்து பகல் 2 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை 7:15 மணிக்கு திருவனந்தபுரம் சென்ட்ரல் ரயில் நிலையத்தை சென்று அடையும். 17வது அறிவிப்பு. தொழிலாளர்களின் வருங்கால வைப்பு நிதிக்கான வட்டியை 8.25% அளிக்க ஒன்றிய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. ஜூலை 15ஆம் தேதிக்குள் 34 கோடி EPFO கணக்குகளில் வட்டி வரவு வைக்கப்படும். 8 கோடிக்கும் மேற்பட்ட சந்தாதாரர்களின் கணக்குகளில் PF சேமிப்புக்கான வட்டி செலுத்தப்பட உள்ளது. 18வது அறிவிப்பு. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் உள்ள பணி பார்வையாளர், இளநிலை வரை தொழில் அலுவலர் மற்றும் சாலை ஆய்வாளர் உள்ளிட்ட 56 பதவிகளுக்கான 839 காலி பணியிடங்களை அறிவித்துள்ளது. விருப்பமுள்ள தேர்வர்கள் வருகிற 17ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரை இணைய வழியில் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். தேர்வு கட்டணத்தை UPI மூலமாகவும் செலுத்தலாம். OMR கணினி வழி தேர்வு நடைபெறும் நாள் மற்றும் நேரம் பின்னர் தெரிவிக்கப்படும். கடைசியாக 19வது அறிவிப்பு. வருகிற ஆகஸ்ட் 17ஆம் தேதி முதல்
ஆன்லைனிலும் பத்திரப்பதிவு செய்யலாம் என அமைச்சரான லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். எங்கிருந்தாலும் முழுவதும் ஆன்லைன் மூலம் பத்திரப்பதிவு செய்யலாம் என்றும் அவர் கூறியுள்ளார். ஆன்லைன் முறையால் 30% மக்கள் பத்திரப்பதிவு அலுவலகம் வருவது குறையும் என்றும், ஆன்லைன் பத்திரப்பதிவு முறையை முதலமைச்சர் விஜய் தொடங்கி வைப்பார் என்றும் பதிவுத்துறை அமைச்சரான லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். இந்த 19 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.